திருக்குறள். பொருட்பால், அரசியல், அதிகாரம் 42. கேள்வி. செல்வத்துட் செல்வன் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்திலெல்லாம் தலை. குறள் எண் 411. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவியால் கேட்டு அறியும் செல்வம் செல்வங்களுள் ஒன்றாக போற்றப்படும் செல்வமாகும். அந்த செல்வம் செல்வங்கள் எல்லாவற்றிலும் தலையானதாகும். செவுக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். குறள் எண் 412. செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். செவி வழியாக இன்பம் தரும் உணவு இல்லாத பொழுதிலே சிறிதளவு உணவு வயிற்றுக்கு தரும் நிலை ஏற்படும். குறள் எண் 413. செவியுணவில் கேள்வி உடையார் அவி உணவின் ஆன்றோரோடு ஒப்பர் நிலத்து. செவி உணவாகிய கேள்வியை பெற்றிருப்பவர் இந்த பூமியில் வாழ்பவரே என்றாலும் வேள்வித்தீயில் கொடுக்கப்படும் நெய் முதலிய உணவை பெறுகின்ற விண்ணுலக தேவர்க்கு சமமாவார்கள். கற்றிலனாயினும் கேட்க அத்தொருவர்க்கு ஒட்டத்தின் நூற்றான் துணை. குறள் எண் 414. கற்றிலனாயினும் கேட்க அக்கு ஒருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. நூல்களை கற்கவில்லை என்றாலும் கற்றறிந்தவர்களிடம் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அது ஒருவனுடைய வாழ்க்கையிலே தளர்ச்சி வந்தபோது ஊன்றுகோல் போல் துணையாக நிற்கும். இழுக்கல் உடையொழி ஊற்றுக்கோலற்றே ஒழுக்கமுடையார் வாய் சொல். குறள் எண் 415. இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோல் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல். கற்று ஒழுக்கம் மிக்கவரின் வாயிலிருந்து பிறந்த சொற்கள் வழுக்கும் தரையிலே ஊன்றுகோல் உதவுவது போல் துன்ப நேரத்திலே உதவும். குறள் எண் 416. எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எவ்வளவு சிறிதேயாயினும் நல்லவற்றை கேட்டு அறிதல் வேண்டும். கேட்ட அந்த அளவிற்கு அவை நிறைந்த பெருமையை தரும். கேள்வியவர். குறள் எண் 417. பிழைத்துணர்ந்தும் பேதைமை சொல்லார் இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வியவர். நுண்ணியதாக ஆராய்ந்து அறிந்து
கேள்வி ஞானத்தால் நிறைந்தவர்கள் சற்றே பிழைபட உணர்ந்த போதும் அறிவற்ற சொற்களை சொல்ல மாட்டார்கள். கேள்வியால் தோற்கப்படாத செவி. குறள் எண் 418. கேட்பினும் கேளா தகையவே, கேள்வியால் தோற்கப்படாத செவி. கேள்வி அறிவினால் துளைக்கப்படாத செவிகள் இயற்கையான துளைகள் கொண்டு ஓசையை கேட்டு அறிந்தாலும் கேளாத செவிட்டுத்தன்மை உடையனவே ஆகும். வணங்கிய வாயினராதல் அரிது. குறள் எண் 419. நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. நுண்ணிய கேள்வி ஞானம் இல்லாதவர்கள் பணிவுமிக்க சொற்களை பேசுபவராக ஆவது மிக கடினம். செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும். குறள் எண் 420. வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். செவிச்சுவை உணராமல் வாயின் சுவைக்காக மட்டுமே வாழ்கின்ற மக்கள் உயிரோடு இருப்பதும் ஒன்றுதான், இல்லாமல் போவதும் ஒன்றுதான்.